வந்து 700 750 தான் 760 வருமா. ஸ்க்ரூ வாஷர் போட்டால் ஒரு ஸ்க்ரூ ஒரு வாஷர் இருக்குது. அது எத்தனை யூஸ் பண்ணுறாங்களோ அத்தனை போட்டுக்குவாங்க. 5 ஸ்க்ரூ போட்டால் அந்த மாதிரி வரும். ப்ளஸ் வந்துட்டு லாக்கிங் பிளேட்டு, அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி லாக்கிங் பிளேட். இப்போ ஒரு நீளமாக பிளேட் வச்சு அதில் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுவாங்கல்ல. ஆமாம். நார்மல் பிளேட் தான் 9,000 வருமா. இது கொஞ்சம் காசு போடுறதுன்னா 5,000 சம்திங் வருமா. சார் அங்கே தியேட்டரில் வச்சு எப்படி போடுறாங்களோ அது மாதிரி வரும். ஸோ வந்து அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 5,000-6,000 வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேட்டுக்கோங்க. இப்போதைக்கு ஒரு 3 ரூபா என்ன கொடுத்துட்டு போக சொல்லுவாங்க. இல்லை அதான் அவங்க என்னென்னு கேட்டுக்கோங்க. ஸ்நாயன் சார் என்னென்னு கேட்டுனா நீங்கள் சார் சொல்லுங்கள். சரி சார். சரி, இது பேமெண்ட்டு பண்ணலாம் ஆப்ரேஷனாக இல்லை கேட்டுக்குவோம். ஏன்னா இவங்க முன்னாடி அவங்க நமக்கு இங்கே இல்லை, அங்கே ஆர்த்தோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு நேராக பே பண்ணிங்கன்னா அவங்க வந்து அனுப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட பே பண்ணலாம். ஆமாம். சரி, அவங்கள்ட்ட இங்கே கிடையாது. சரி, ஓகே. அப்போ வந்து ஆப்ரேஷன் ரெடி பண்ணிட்டு ஏன்னா 10 நாளைக்கு மேலே. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காரைக்குடியில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்திருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அரசு மருத்துவர் லஞ்சம் கேட்கும் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சந்திரமோகன். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். காரைக்குடியில் ஹவுசிங் போர்டு அருகே அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் கால் அறுவை சிகிச்சை பிரிவில் டாக்டர் நாகேந்திரன் பணிபுரிந்து வருகிறார். இவர் அரசு மருத்துவமனைக்கு விபத்துகளால் பாதிக்கப்பட்டு கைகால் முறிவு ஏற்பட்டு சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளிடம் மருத்துவமனையில் பணிபுரியும் பழனி என்பதை வைத்து பணம் பறித்து வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் தற்போது ஒரு சிறுவன் 10 நாட்களுக்கு முன்பு விபத்தினால் கால் முறிவு ஏற்பட்டு சிகிச்சைக்கு வந்துள்ளார். அவரிடம் பழனி ஒரு ஸ்க்ரூ, போல்ட், வாஷர் ஆகியவற்றிற்கு 700 முதல் 750 ரூபாயும், பிளேட்டிற்கு 2,500 முதல் 5,000 ரூபாயும் டாக்டரிடம் வாட்ஸ்அப் காலில் பேசிக்கொண்டு அந்த சிறுவனின் உறவினர்களிடம் பணம் கேட்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சந்திரமோகன்.